தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தருக்கும் சபையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட தேவ ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் என்ன என்ற தலைப்பில் நாம் எபேசியர் நிருபத்தை எடுத்து ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, ஆசீர்வாதம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும். உண்மையான ஆசீர்வாதம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய தலைப்பு என்னன்னா, தேவ ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் என்பது என்ன. ஐஸ்வர்யம் என்பது என்ன அப்படி பார்த்தோம்னா, ஐஸ்வர்யம் என்பது அதோடைய விளக்க பார்த்தோம்னா, செல்வம், இன்னொன்று பேரு, ரெண்டாவது மேன்மை, ரெண்டாவது அடுத்து ஆற்றல், அப்புறம் கடவுள் தன்மையை குறிப்பதாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யம் என்பதற்கு விளக்கங்கள் என்ன? செல்வம், பேரு, மேன்மை, ஆற்றல், அப்புறம் கடவுள் தன்மை குறிப்பதற்காக அந்த ஐஸ்வர்யத்தை பொதுவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்குறாரு. இது எந்தெந்த விதத்தில் நமக்கு கொடுக்குறார் என்பதை நம்ம இந்த எபேசியர் நிருபத்திலேருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம அறிந்து கொள்கிற ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, பொதுவாக உலக மக்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்க எண்ணங்கள் நிறைவேறணும். இதுதான் ஆசீர்வாதமாக அவங்க நினைக்கிற காரியமாக இருக்குது. ஆனால் உண்மையான தேவனுடைய மக்களும் அப்படியாக யோசிக்காம அதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் ஆராய இருக்கிறோம். முதலாவது எபேசியர் 1:3 எடுத்து வாசிப்போம். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் முன்னாடி சொன்னது போல உலக மக்களைப் போல ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்த நபர்களாக நம்ம இல்லாமல் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படின்னா அது இறந்த காலத்தை குறிப்பதாக ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். பொதுவாக அந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன மறந்து விடுகிறோன்னா, தேவனுடைய காரியங்களையும் மறந்து விடுறோம். தேவனுடைய வார்த்தைகளோட அந்த உண்மை தன்மையும் நம்ம என்ன செய்கிறோம்? உணராதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அநேக சபைகளும் அப்படி தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் நாமளும் சத்தியத்தை, வசனத்தை கவனமாக படிக்கிற நாமளும் அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடாது. உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை நம்ம உணர வேண்டும். ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம என்ன நினைக்கிறோம்? இனிமேல் ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம வேறு விதமான காரியத்தில் நம்ம நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கிறாரு? நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை நம்ம குறித்து பார்க்கலாம். முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யம் என்ற காரியத்தை பார்ப்போம். எபேசியர் 1:7 எடுத்து வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யம். அப்போ அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது என்ன என்ற காரியத்தை பார்க்கும்போது இங்கே என்ன பார்க்குறோம்? அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, மீட்பு இதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கு. இந்த இரத்தத்தின் மூலமாக என்னப்பட்டிருக்கு? பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு. அப்போ இந்த இடத்துல மீட்பு ரொம்ப முக்கியமாக இருக்கு. பாவம் மன்னிப்பின் மீட்பு நமக்கு தேவைப்படுகிறார். அப்போ தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற காரியம்தான் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? கிருபை அப்படின்னு சொல்கிறோம். தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. ஏன்னா நம் ஆல்ரெடி வழி தப்பி ஆதாம் மூலியமாக போய்விட்டோம். கீழ்ப்படியாமல் குணங்கள் தான் இப்பயும் காணப்படுறோம். இப்பயும் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த
ஜென்ம சுபாவங்கள் நமக்கு காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக காணப்படலை. அவர் பிறப்பே பரிசுத்தமானது. அவர் நம்மை போல அவர் பிறக்கவில்லை. அவர் எப்படி பிறந்தார்? அவரோட பிறப்பே வித்தியாசமானது. ஆவிக்குரிய விதத்தில் அவர் பிறந்தார். மனிதர் பிறக்கிறதாக அவர் பிறக்கவில்லை. மனிதரை போல அவர் என்ன செய்ய பாவம் செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன செஞ்சார்? நமக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை நமக்கு கொடுத்தார். இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். இப்படிப்பட்ட கிருபையின் ஐஸ்வர்யம் ஆல்ரெடி நமக்கு என்ன பட்டிருக்கு? ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1:7 1:3 நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, இல்லையா? கிருபையின் ஆசீர்வாதத்தினாலே ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்னதாகவே நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார். இதை நம்ம உணர வேண்டும். இதுதான் இன்றைய நம்ம இன்றைய செய்தியில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். பொதுவாக நம்ம எப்பயுமே நம்ம பிரசங்கம் கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்? உணர்வடையணும். இப்போ உணர்வடையலைன்னா நம்ம மனது என்ன செய்யலை? ஒரு சரியான நிலைமையில் இல்லை. இந்த சபைக்கு வர்றதே நம்ம வீண் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரசங்கம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? உணர்வடைகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக நம்ம இருக்கணும். சரி, இப்போ இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற இந்த காரியத்தை அவருடைய இரத்தத்தினால உண்டாகி இந்த பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? அசால்ட்டாக நம்ம நினைக்கக்கூடாது, இல்லையா? நமக்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற இந்த காரியத்தை, இந்த பாவ மன்னிப்பு, இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக நம்ம நினைக்கக்கூடாது. உண்மையிலே நம்ம நம்முடைய தவறுனாலே ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டோம். அந்த தவறு நம்ம எப்படிதான் மீண்டு வரணும் நம்ம நினைக்க முடியாத காரியத்தில் திடீர்னு ஒருவர் வந்து அந்த விஷயத்தை விடுதலை தராருன்னா, அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாருன்னா, நம்ம அந்த விஷயத்தில் எப்படி இருப்போமோ அதுக்கு விட 100 மடங்கு அதிகமானது தான் இந்த பாவ மன்னிப்பு. ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு என்பது சாதாரணமாக இந்த உலகத்தோடு முடிவுறதில்ல, இந்த நித்திய ஜீவனுக்கும் நமக்கு என்ன செய்யுது? கொண்டு போகுது, இல்லையா? அப்போ இந்த பாவ மன்னிப்பு என்பது என்ன என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்கணும். யோவான் 1:7 எடுத்து வாசிப்போம். 1:7 வாசிப்போம். யோவான் 1:7. சாரி, 1 யோவான் 1:7. யோவான் 1:7 வாசம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சரி, அவருடைய குமாரனாகிய ரத்தம் என்ன செய்யுது? நம்மை சகல பாவம் நம்மை சுத்திகரிக்க அவர் போதுமானதாக இருக்கு. அதுலேயே நம்ம பார்க்குறோம், நம்ம அறிக்கையிட்டால் அவர் என்ன செய்கிறாரு? நம்மை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருன்னு அந்த இடத்துல பார்க்கணும். நம்ம அறிக்கையிட்டால், நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம சொல்ல போது ஏற்கனவே எபேசியர் 1:3 சொன்ன போது ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சிருக்க? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். எந்த பாவமாக இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் வேற நம்ம வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம தேவனுக்கு நிறையா காரியங்கள் நம்ம சொல்லி இந்த புது வருஷத்தில் நினைச்சிருப்போம், ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கும் கூட நம்ம இன்னும் விட வேண்டிய பாவங்கள் உண்டு, இன்னும் விட வேண்டிய ஸ்பாவங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தேவனே, எனக்கு இந்த காரியத்துலேருந்து விடுபடுவதற்கு நான் அறிக்கையிடுகிறேன், இந்த விஷயத்துலேருந்து எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணும்? இந்த வேலையை நம்ம யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உலக மக்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் என்பது இருக்குதா என்பதே தெரியாமல் இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாடி கிருபைங்கிறதே நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவையாக இருக்குது. நம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை புதியது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கையை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் தூங்கும் போதும் நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாக கொள்வதற்கு இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரமாக பிடித்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவ மன்னிப்பை நம்ம உறுதிப்படுத்தும்படியாக நம்ம என்ன செய்யணும்? பாவ காரியங்களை அறிக்கையிட்டு அவரிடத்துல ஒரு ஆன்சரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மீட்பை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க என்ற நாளில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக பார்ப்போம், எபேசியர் 2:4 எடுத்து வாசிப்போம். தேவனுடைய இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கிறோம், தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம். தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம். தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நம்ம என்ன செய்யறதுன்னா, மரணத்திலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கிறது. தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்பது என்ன? நம்மை இரக்கத்திலிருந்து, நம்முடைய மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற காரியமா இருக்கிறது. அதாவது முன்னாடி சொன்ன கிருபை என்பது என்ன? தகுதியில்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம்னு சொன்னேன், இந்த பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. இப்போ தகுதியில்லாத ஒருவனை என்ன செஞ்சார்? தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த தகுதிப்படுத்தின ஒருவருக்கு தேவன் கொடுக்குற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? தேவ இரக்கம். ஹல்லேலூயா. பொதுவாக இரக்கம் யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா, அவரால் முடியும் ஆனால் முடியாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் பாவப்பட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? இறக்கப்படுவீங்க இல்லையா? அவரால் முடியும் ஆனால் இப்போ அவருக்கு முடியாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்மளால் முடிந்த விஷயத்தை நம்ம ஒருவருக்கு நம்ம செய்வோம். இதுதான் இரக்கம்னு சொல்கிறது. அப்போ தகுதியில்லாத ஒருவருக்கு என்ன செஞ்சார்? தேவன் தகுதிப்படுத்தி கிருபையினால் ஐஸ்வர்யத்தை கொடுத்து பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுத்து அடுத்து என்ன செய்ய? இரக்கத்தினாலே என்ன செய்கிறாரு? மரணத்திலிருந்தும் மீட்டு கொள்கிறார். நம்ம முயற்சியினால் இந்த மரணத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள முடியுமா? அப்படி பார்த்தா முடியாது இல்லையா? நம்முடைய முயற்சினால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். அதான் அவருடைய இரக்கம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தகுதியில்லாத ஒருவனை தகுதிப்படுத்தின நம்மை இன்னொரு விஷயத்தையும் அவர் யோசிக்கிறாரு. அவனால் முடியும் ஆனாலும் முடியாமல் இருக்கிறான். ஸோ அவனை நான் என்ன செய்வேன்? என்னுடைய இரக்கத்தை வச்சு அவனை மரணத்துலேருந்து என்ன செய்வேன்? மீட்டுக்கொள்வேன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தகுதிப்படுத்தின நம்மளும் கூட தேவன் அப்படியாக தான் பார்க்குறார். நிறையா விஷயத்தையும் நம்ம இறக்க காட்டி தான் நம்ம என்ன செய்கிறாரு? இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, நம்முடைய வழிநடத்தி இருக்கிறார், நம்மை இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். சோதனை பற்றி பார்க்கும்போது கூட நம்ம என்ன செய்கிறோம்? சோதனையோடு கூட தாங்கக்கூடிய பலனையும் கொடுக்குறார், போக்கையும் உண்டாக்குறார், உதவியும் செய்கிறார் சொல்லி வேறத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த வழியும் உண்டாக்குறார், போக்கையும் உண்டாக்குறார், உதவியும் செய்கிறார் இந்த இடத்துல. அதே போல தான் தேவ இரக்கத்தை ஐஸ்வர்யம் நம்ம என்ன செய்யாது? ஒரு முடிவிலிருந்து, மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு முடிவாக இருக்கு இல்லையா? பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் மரணம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. அப்பேற்பட்ட மரணத்திலிருந்து தேவன் என்ன செய்கிறாரு? தேவ இரக்கத்தினாலே நம்ம என்ன செய்கிறாரு? விடுதலை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுது. ஆனாலும் நிறைய பேருடைய, நம்முடைய விசுவாசிகளும் கூட, நம்முடைய தேவ வார்த்தைகள் கேட்குற எல்லா நபர்களும் கூட, இப்போ இருக்கிற எல்லா சபையிலும் கூட இந்த மரணம் என்ற விஷயத்தையே என்ன செஞ்சுறாங்க? மறந்துடுறாங்க.
இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்க வேண்டிய காரியத்தை நம்ம அனுபவிச்சிடணும்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, அதுக்கேற்ற விதமாக தான் சபையை வழி நடத்துகிறாங்க. அதே போல தான் சபையார்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடிய காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் அப்படி பார்க்கக்கூடாது. இறந்த பின்னாடி இன்னொரு வாழ்க்கை என்பது நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அது எல்லாரும் முதல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிக்கணும். நம்ம பாரம்பரியத்தில் நம்ம பார்க்குற விதமாக ஜென்மங்கள் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க நம்முடைய பகுதியில் இல்லையா. 7 ஜென்மம் உண்டு, 2 ஜென்மம் உண்டு எல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பகுதியில் இருக்கிற நாமும் கூட ஆல்ரெடி நமக்கு வேறத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு இன்னொரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக இருக்குது. இந்த ஆவி என்பது எப்பயுமே அழியாத ஒன்றாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அழியாத ஒரு ஆவியின் விடுதலைக்காக நம்ம என்ன செய்யணும், தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தகுதி இல்லாத ஒருத்தனை தகுதிப்படுத்தின நமக்கு தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்ன செஞ்சப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை நம்ம உணர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 3வது ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். எபேசியர் 2:6 எடுத்துக்கொள்வோம். 3வது காரியம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். 3வது காரியம் என்னன்னா, மகா மேன்மையான ஐஸ்வர்யம். 3வது காரியம் என்ன, மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அப்ப இந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்ன, அவரோடு கூட உட்காரக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. வேறத்துல சொல்லப்பட்ட காரியம், நம்முடைய இருதயம் எங்கேயோ அங்கதான் நம்முடைய எல்லாமே இருக்கும். நம்முடைய இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம மனசு எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கணும்னா, தேவனோட கூட உட்காரும்படியான ஒரு சிந்தனையை நம்ம காணப்படும். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, இந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எங்க இருக்கிறோம், தேவனுடைய பர்வதத்துல தேவனுடைய சிங்காசனத்தின் அருகில நம்ம என்ன செஞ்சிருக்காரு, உட்கார வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர வேண்டும். அப்படி உட்கார வைத்த நீங்க, உட்கார வைத்த நம்ம எப்படி யோசிக்கணும் என்பதை யோசித்து பாருங்க. உண்மையிலே தேவனுடைய சிங்காசனத்தின் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு நம்முடைய உலக விஷயத்தை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும், எவ்வளவு இன்னும் நம்ம குறைபாடுகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி ராஜாவாக வைத்திருக்கிறார், ராஜாவின் பிள்ளைகளாக அவர் வைத்திருக்கிறார், சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார், ஆல்ரெடி கடவுள் தன்மையுள்ள ஒரு மனிதனாக வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மேன்மையுள்ள ஒரு நிலைமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் கவலைகளை யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்களை எல்லாம் யோசித்து பார்த்தா அதெல்லாம் ரொம்ப எப்படி அற்பமாக காணப்படும். உண்மைதானே? அவ்வளவு மேன்மையான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட நாம அது உணரக்கூடிய நேரங்களில் இப்போ இருக்கிறோமா யோசித்து பாருங்க. அல்லேலூயா. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தில் இருக்கிறவர்களாக காணப்பட்டவர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தூசாக மாறிடும். நம்ம மன்னிக்க முடியாத ஒரு மனிதனை கூட என்ன செஞ்சிருவோம், நம்ம மன்னிச்சிருவோம். நம்ம சகிக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், இயேசுவை போல சகித்து வாழ நம்ம பழகிக் கொள்வோம். அல்லேலூயா. நம்ம பார்க்குற எல்லா ஐஸ்வர்யமும் இயேசு கிறிஸ்துக்கு 100% அவர் என்ன பண்ணிருக்கு, காணப்பட்டிருக்கு நிச்சயமாக. ஆனால் இயேசு கிறிஸ்து போல நம்ம மாறுவதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. உண்மைதானே? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது கூட அவர் எப்பேற்பட்டவராக வாழ்ந்தார்னா, பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாக தான் அவர் வாழ்ந்தார். உலகத்திலே அவர் வாழ்ந்தாலும் உலகத்தில் உள்ள
ஈடுபாடுகளோடு அவர் என்ன செய்கிறார்? 100% அவர் ஈடுபாடு காட்டாமல் பரலோக காரியத்தை கொடுத்து தான் அவர் என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். பரலோகத்தில் பரலோகம் சேருவதற்கு மக்களை ஆயத்தப்படுத்தி தான் கொண்டு வந்தார். அவருக்கு இங்கே இருந்துட்டு இப்போ இருக்கிற நபர்களைப் போல, இப்போ இருக்கிற ஊழியர்களைப் போல, இப்போ இருக்கிற சபையார்களைப் போல எப்படி செய்யலை? சொத்து சேர்க்கணுமா, சபை கட்டணுமா, அப்படியெல்லாம் என்ன செய்யலை? இயேசு கிறிஸ்து யோசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து யோசித்ததெல்லாம் சகல ஜாதிகளுக்கும் என்ன செஞ்சார்? சீசராக சொன்னார், சுவிசேஷ அறிவிக்க சொன்னார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நாம ஒரு குறுகிய வட்டத்தில் தான் காணப்படுறோம். இந்த மகா மேன்மையான இந்த ஐஸ்வர்யத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு யோசித்துப்பா. ஆனால் தேவன் ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து தான் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஆல்ரெடி நமக்கு இந்த வாய்ப்பை அவர் கொடுத்துட்டார். ஆனால் நாம தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்முடைய அந்த தகுதியிலேருந்து, நம்முடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து நாம தான் என்ன செய்கிறோம்? இறங்கி நம்ம வந்துடுறோம். உண்மை தானே? நீதிமொழியில் பார்த்தோம்னா ராஜாவுக்கு மேன்மையானதல்ல சொல்லி நிறைய காரியங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது எது மேன்மையானதுலன்னா, ஒரு ராஜா மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனை போல நடக்கும்போது இந்த ராஜாவின் தன்மையிலேருந்து அவன் என்ன செய்கிறான்? இழந்து விடுகிறதுனால இது மேன்மையானதல்ல சொல்லி நீதிமொழியில் நிறைய காரியங்களை பார்க்குறோம். அதே போல நாமளும் ராஜாவின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? ராஜா போல தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சாதாரணமான ஒரு நபர் நம்ம ஏமாத்துற விதமாக நம்ம காணப்படக்கூடாது. உண்மைதானே? ராஜாவின் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, எல்லா இடத்துலும் வினாவாக இருப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க. உலக காலத்தில் எல்லா விஷயத்துலையும் என்ன போயிட்டு இருப்பாங்க? ரொம்ப ஏன், என்ன, எதுக்கு என்றான ஒரு விழிப்போடு, ஒரு ஜாக்கிரதையோடு அவங்க காணப்படுவாங்க. அல்லேலூயா. உண்மைதானே? அதே போல தான் நாமும் கூட இந்த ஐஸ்வர்யத்தை இனிமேலாவது நம்ம உணர வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வர்யம் என்பது என்ன என்பது நாம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் பார்க்குறோம், இயேசுவோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இயேசு தான் நமக்காக என்ன செஞ்சார்? பாடுகள் பட்டார். எல்லா துக்கங்களையும் பட்டு எல்லா சகிப்புகளையும் அவர் நமக்காக தான் அவர் தான் பண்ணார். ஆனால் நாம் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சார்? இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்த நம்ம என்ன செய்யக்கூடாது? அஜாக்கிரதையாக நம்ம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இலவசமாக கொடுத்துருக்கிறார். நாம் முயற்சி செய்து இந்த விஷயத்தை நம்ம அடையவில்லை. ஆனால் அவர் கொடுக்குற இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அவரை போலவே மாற்றி வச்சுட்டார்ல, அதுலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. முடிவு காலத்துலேயும் நம்முடைய ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னா அது மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு முடியாமையே போயிடும். ஒரு சில விஷயம்லாம் நம்மளோட வாழ்க்கையில் அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன செஞ்சிடும்? நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். அந்த காலம் போயிடுச்சு, அந்த விஷயம் போயிடுச்சு, முன்னாடி இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை போயிடுச்சு, முன்னாடி இருக்கிற அந்த தேவனோடு நான் செலவிட்ட அந்த நேரங்கள்லாம் போயிட்டு சொல்லி கவலைப்பட்டே நம்ம இருப்போம். ஆனால் அப்பேற்பட்ட கவலைப்பட்டே இருக்கிற நிலைமை நம்ம இருக்கக்கூடாது. இந்த தேவன் கொடுத்துருக்க இந்த ஐஸ்வர்யத்தை இனிமேலாவது பிடித்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம யோசிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபங்களை நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய செலவிடுகிற அந்த நேரங்களை இனிமேலாவது நம்ம அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த 4வது பார்க்கலாம். 4வதாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. 4வதாக பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், மகிமையான ஐஸ்வர்யம். அல்லேலூயா. 4வது பார்க்குறோம், மகிமையான ஐஸ்வர்யம். இந்த மகிமையான ஐஸ்வர்யம் நமக்கு என்ன கொடுக்குறதுனா, அறிவு கட்டாத அவருடைய அன்பை
அறிய செய்ய நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அறிவி கட்டாத அவருடைய அன்பை அறிய உதவி செய்கிறது. அறிவி கட்டாத அவருடைய அன்பு என்பது என்ன சொல்லி பொதுவாக சபைகளுக்கே தெரியாம இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டு மரித்தது, இதுக்கு விட முக்கியமான காரியத்தை பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு தான். இந்த இடத்துல இதுதான் நம்ம யோவான் 3:16 பார்க்குறோம். தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார் சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தபடினால அந்த இடத்துல பார்க்குறோம் தேவ அன்பை விளங்க பண்ணினார் அப்படி பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், இயேசுவின் அன்பு அப்படி பார்க்குறோம். இயேசுவின் அன்பு என்பது ரொம்ப முக்கியமானது தான். ஆனாலும் கூட அதுக்கு மேலாக அவருடைய தந்தையாகிய அவருடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருந்தார், முன்னதாகவே நம்ம இடத்துல அன்பு செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. உண்மைதானே? ஹல்லேலூயா. அதுதான் அறிவை கட்டாத அவருடைய அன்பு. இது சாதாரணமான எல்லாராலையும் உணர முடியாது. தேவனுடைய அன்பை உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவமே செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அன்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் மகிமையான ஐஸ்வர்யம் சொல்லி எபேசியர் 3:19 நம்ம பார்க்குறோம். இந்த மகிமையான ஐஸ்வர்யமும் ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று தான். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த மகிமையான ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொண்ட நாம இந்த அன்பை உணரக்கூடிய நிலைமையில நம்ம ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். அவருடைய அன்பு என்பது என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய வசனங்களில் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய அனுமதியோடு நடைபெற்ற இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களிலே நம்ம பார்க்குறோம். உலகம் உண்டானது முதல் இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அவர் காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தேவனுடைய அன்பு தான் காணப்படும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் 70 லட்சத்துக்கு மேலான உயிர்கள் காணப்படுதான். ஆனால் இந்த 70 லட்சம் உயிர்களெல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்குன்னா நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதுலேயே நீங்கள் யோசித்து பார்க்கணும், தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பார்க்காத உயிரினங்கள் உண்டு, இன்னும் பார்க்காத உலகத்தின் நிறையா காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லா காரியத்தையும் தேவன் நமக்காக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரு, படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் மகா மேன்மையான ஒரு ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இல்லாட்டா பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்ளுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படிக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய அன்பை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேனா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து செயல்படுறேனா. அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கார், தகுதியில்லாத ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கிறார். பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறார், இரக்கத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல் பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்கிறார், என்ன ராஜாவை போல உட்கார வச்சிருக்கிறார். இவ்வளவு விஷயத்த செஞ்சிருக்கிறாரே சொல்லி அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் உணர்கிறோமா. ஹல்லேலூயா. ஆமாம். அதே போல தான் இந்த மெய்யான வழி தேவ சபைக்கும் நமக்கு அநேக வெளிப்பாடுகள், அநேக சத்தியங்களை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய அன்பு தான். உண்மைதானே? இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்கிறோமா. நம்முடைய போதகர் கூட இன்றைக்கும் நேற்று சொன்னார், யாருக்கு கிடைக்காத ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் தேவன். இது எப்படியாவது வெளியே சொல்லணும் அப்படின்னு சொன்னார். யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு ஜாக்கிரதையும் ஒரு வேல்யூவோ ஒரு மதிப்பையும் அவர் தெரிஞ்சிருக்கப்படினால அவர் இப்படி சொல்கிறார். நாமளும் இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கிறோமா, உண்மையிலே இந்த மதிப்பை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அன்பை
100% உணர்ந்த ஒரு விசுவாசிகளுக்கு அழகா இருக்கும். இந்த சபைக்கு நம்ம சாதாரணமாக லேட்டாக வர்றதும் சரி, சபைக்கு சரியான ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதும் சரி, இதெல்லாம் உண்மையிலே தேவனுடைய அன்பை இன்னும் சரியாக நம்ம உணராமல் இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு தான். இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும். இந்த மகிமையான ஐஸ்வர்யத்தில் நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருக்கிறோம். நானும் கூட அப்படி சொல்லலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த அன்பு பூரணமாக நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நமக்கும் தேவனுக்கு உள்ள இடைவெளி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்படா ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு ஆவல் இருக்கும். எப்படா நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படா தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்ம போகணும்னு சொல்லி ஆயத்தமாகும். எப்படா தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய காரியத்தை அறிவிக்கணும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கும். உண்மைதானே? அவருடைய அன்பு பூரணமாக நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்போம். உண்மைதானே? உலக பிரகாரமான நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தி இருக்கிறோம். அன்புனா இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு, இல்லையா? நம்ம மனைவிட்ட அன்பு செலுத்துகிறோம், நம்முடைய விரும்பின ஒரு நபர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம், அதே போல் ஒரு பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். அந்த அன்பு எப்பேற்பட்டதா இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதை விட 100 மடங்கு மேன்மையான அன்பு தான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஆமாம், அப்பேற்பட்ட மேன்மையான அன்புக்கு நாம் ஏதாவது நம்ம செய்யணும்ல. உண்மைதானே? அல்லேலூயா. ஆமாம், பொதுவாக ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 2 விதமான கல்யாண வீடு எடுத்துக்கொண்டா, ஒரு வீடு ஒரு ஏழையான ஒருவர் இருக்கிறார். அவர் கல்யாண அழைப்புதல் கொடுக்குறார். அவருக்கு ஒருத்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு மொய் மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். 2வது ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த வீட்டு பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கிறாரு, இவருக்கு உதவி செஞ்சுருக்கிறார். போன நபருக்கு உதவி செய்தபடினால இவர் என்ன செய்கிறார், தன்னால் முடிந்த அளவுக்கு அதிகமான ஒரு முயற்சி செய்து அவருக்கு என்ன செய்கிறாரு, ஒரு கிஃப்டை கொடுக்குறார். அப்போ இந்த இடத்துல 2 விதமான காரியங்களை பார்க்கும்போது, இந்த 2வது பணக்கார வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவர் ஏன் ரொம்ப மெனக்கெட்டு அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாருன்னா, அவர் ஆல்ரெடி என்ன செய்திருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஆல்ரெடி தேவன் என்ன செய்திருக்கிறாரு, அவருடைய அன்பை காட்டி இருக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு செலுத்தியிருக்கிறார். அப்போ தக்க நேரத்தில், கொடுக்க வேண்டிய நேரத்தில், நம்ம எந்தெந்த நேரத்தில் அவருக்கு முக்கியம் கொடுக்கணுமோ அவருக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம கொடுத்தாதான் தேவனுடைய அன்பை உணர்ந்து செயல்படுகிற நபராக நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. வேற எல்லா நேரத்தையும் தேவன் கேட்கல. வேதத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மற்ற எல்லா நேரத்தையும் தேவன் அறிவார். உங்களுக்கு காரியங்கள் உண்டு, உங்களுடைய தேவைகள் உண்டு, நீங்கள் உழைக்கணும், நீங்கள் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் என்ன செய்யணும், தேவனுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும் அவருக்கு. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் நம்ம குறித்து வைத்திருக்கிறோம். காலையில் 8:30 மணிக்கு நம்ம குறித்து வைத்திருக்கிறோம் சபையாக இருக்குது. அதே போல் உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களும் குறித்து வச்சுருப்பீங்க. தேவனே நான் டெய்லியும் 9 மணிக்கு ஜெபிப்பேன், 10 மணிக்கு குடும்ப ஜெபம் ஜெபிப்பேன், காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்களும் குறித்து வச்சுருப்பீங்க. அதுபடி நீங்கள் நடக்கிறீங்களா, நாம் நடக்கிறோமா அப்படி யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த அறிவு கட்டாத, அந்த அன்பை உணராத, மகிமையான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளாத நபராக இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இந்த கிருபையின் ஐஸ்வர்யமும் தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யமும் மகா மேன்மையான ஐஸ்வர்யமும் மகிமையான ஐஸ்வர்யம் பேசிக்கே என்ன, அன்பு தான். அல்லேலூயா. அவரோட அன்பினால தான் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிருபத்தில் கூட பவுல் எழுதுகிற இந்த 4 விஷயங்களும் சபையாருக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், விண்ணப்பம் இந்த இடத்துல செலுத்தியிருக்கிறார்.
அதே போல் விண்ணப்பங்களை தான் நானும் இந்த இடத்துல செலுத்தி இருக்கிறேன். நாமும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாக வருங்காலங்களில் முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது என்ன? பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது பாவ அறிக்கைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். ரெண்டாவது தேவ இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இது நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை கொடுத்ததான சிந்தனையில் நாம் காணப்படணும். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் காணப்படணும். மூணாவது மகா மேன்மையான ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்பது என்ன? தேவனோடு கூட உட்காரக்கூடிய அந்த அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. நாலாவது பார்க்குறோம் மகிமையான ஐஸ்வர்யம். இந்த மகா மகிமையான ஐஸ்வர்யம் என்பது என்ன பார்த்தோம்னா, அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய நபர்களாக, பெற்றுக்கொண்ட நபர்களாக நம்ம காணப்பட வேண்டிய நிலைமையில நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் தாமே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.